Hello, viewers. Today is Tuesday, December 23rd, 2025. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, மறைந்த தலைவர்கள் அல்லது ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிற தலைவர்கள் பேரை இன்வோக் பண்ணால் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் தேர்தல் அரசியலில் அது பயனளிக்குமா அளிக்காதா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதில் ஒரு சப்டாப்பிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட்டி சிம்பிள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைய நவீன அரசியலில் எலெக்ஷன் சிம்பிள், பார்ட்டியோட சிம்பிள் ஆர் எலெக்ஷன் சிம்பிள் ஆர் கேண்டிடேட் சிம்பிள் அது முக்கியமானதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். முதலாவதாக நம்ம இறந்த தலைவர்களோ இல்லது ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிற ஓய்வு பெற்ற பெருந்தலைவர்களோ அவர்களை பற்றி பேசினாலோ இல்லை அவர்களோட ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்கிறதாலேயோ தேர்தலில் அது பயனளிக்குமா இல்லையான்றதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாபிக் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இப்போது விஜய் அவர்கள் செங்கோட்டையனை அவரோட கட்சியில் சேர்த்திருக்காரு. அப்போ அவர் செங்கோட்டையன் பரவலாக பேசப்பட்டது என்னென்னா, அவர் தைரியமாக ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை எடுத்துட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கார், கட்சியில் சேர்ந்தார். விஜய் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அதிமுக வாக்குகள், அதாவது ஜெயலலிதா அவர்களின் வாக்குகளை அவர் விஜய்க்கு கொண்டு போயிடுவார்ன்ற ஒரு கருத்து இருந்தது. அதே போல் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய நெருங்கால அதிமுகவில் இருந்ததுனால எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட ஒரு தொடர்பில் இருந்தவர், இல்லை ஒரு ரொம்ப முக்கியமானவர் அந்த கட்சியிலன்ற ஒரு நோக்கத்தில் அவர் அங்கே போனதுனாலேயே சில எம்ஜிஆர் வாக்குகளும் சில ஜெயலலிதா வாக்குகளும் அவருக்கு போயிடுன்ற ஒரு தியரியை, ஒரு கருத்து உருவாக்கத்தை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்துருக்கோம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு மறைந்த தலைவர் பெயரை எடுத்து அவரோட ஆட்சியை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக சொன்னதுனால இன்றைய நிலை வரைக்கும் அது ஒரு தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதே இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, காமராஜர் மிகப்பெரிய தலைவர். இன்ஃபேக்ட் இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு அடுத்தது காமராஜர் ஒரு மிகப்பெரிய தலைவர். ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் இல்லாத, ஊழல் இல்லாத, எந்த ஒரு பழியும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தலைவர். அந்த காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன்னு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் ஒரு 15-20 வருஷமாக போராடினார். தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அவரால் பெருசாக தேர்தலில் வெற்றி பெற முடியல. ஏன்னா தேர்தல் இன்னும் வரும்போது இன்றைக்குமே தேர்தல் வருங்காலத்தை ஒட்டியது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இது ஃபியூச்சரிஸ்டிக். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நீ என்ன பண்ண போகிறன்றதை பற்றி தான் தேர்தல் இருக்குமே தவிர, நான் இன்னாரோட ஆட்சியை கொண்டு வர போகிறேன், அன்னாரோட ஆட்சியை கொண்டு வர போகிறேன்னு சொன்னால் அது பெரும்பாலான சமயத்தில் உங்களுக்கு தேர்தலில் உங்களுக்கு அது ஒரு பெரிய டிவிடன்ஸ் கொடுக்காது, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது உங்களோட தேர்தல் வாக்குகளில். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி ஆட்சி பண்ண போகிறீங்க, உங்கள் ஆட்சியில் என்னென்னலாம் நடக்க போகிறது, அதை நீங்கள் சொன்னால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். இது ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு சில சமயங்களை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த இந்த மறைந்த தலைவர்களை பற்றி பேசி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. 2-3 இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம். இந்திரா காந்தி அவர்கள் மறைந்த போது அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படுகொலை, ஒரு மரணத்தை உடனே ஒட்டி நடந்த ஒரு தேர்தல். அதனால் அதில் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நம்ம அதிமுகவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது 1984. இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த தேர்தல்கள். ஏன்னா அவர் படுகொலைக்கு முன்னால் ஒரு 2-3 ஃபேஸ் நடந்தது, 2-3 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 2-3 ஃபேஸ் நடந்த தேர்தலில் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ரிசல்ட் வந்தப்புறம் தெரிஞ்சுது அது. ஆனால் அவருடைய மறைவுக்கு பின்னால் நடந்த தேர்தல் எல்லாத்துலேயும் காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தல்னால தான் அதிமுக அன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. லோக்சபாலையும் சரி, அசம்பிளியும் சரி. அன்னைக்கு நீங்கள் அன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படுகொலைக்கு முன்னாடி இருந்த எல்லா கருத்து கணிப்பும் என்ன சொல்லிச்சுன்னா, 1989 தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக
ஆட்சியை சந்திரசேகர் சந்திரசேகர் அன்றைய பிரதமர் சந்திரசேகர் 90-91 அதை டாப்பிள் பண்ணார், டிஸ்மிஸ் பண்ணார். அதனால் ஒரு அனுதாபாலி திமுகவுக்கு இருந்தது. ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த எலெக்ஷன்றதுனால திமுகவில் 91 வெற்றி பெற முடியவில்லை. இந்த 2 இன்ஸ்டன்ஸ் தவிர மற்ற எந்த இன்ஸ்டன்ஸ்லையும் ஒரு பெருந்தலைவர் பேரை சொல்லியோ இல்லை அவங்களை ஆட்சியை கொண்டு வருவோன்னு சொல்லி யாரும் வின் பண்ணல. இந்த 2 இன்ஸ்டன்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யாரும் இந்திரா காந்தி ஆட்சியை கொண்டு வருவேன்னு ராஜீவ்காந்தி சொல்லலை. ஆனால் இந்திரா காந்தி பேரை இன்வோக் பண்ணார், இந்திரா காந்தி பேரை பற்றி பேசினார். அதுவும் இல்லாமல் அக்டோபரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு டிசம்பர்லேயே எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க, ப்ரீபோன் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அந்த டிவிடன்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லலாம். அதே போல் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு ஆப்வியஸ்லி ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அதனால் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த 2 தவிர நீங்கள் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோன்னு சொன்ன மூப்பனாரால் ஜெயிக்க முடியல. எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி எம்ஜிஆர் பேரை இன்வோக் பண்ணியும் ஜெயலலிதா அவர்கள் 96 தோத்தாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லியும் தேர்தலில் தோத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மறைந்த தலைவர்களை வச்சு நம்ம ஒரு எலெக்ஷன் டிசைட் ஆகும், அவங்களால ஓட்டு வரும்ன்றது எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இன்ஃபேக்ட் இதை நீங்கள் கொஞ்சம் துல்லியமாக பார்க்கணுன்னா 2014க்கு பிறகு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது 2 பேர், நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் அந்த ஒரு துல்லியமாக அதை ஒரு எலெக்ஷன் அனாலிசிஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துலையும் வாஜ்பாய் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் நல்லா போய் பாருங்கள். அவங்க 2019லும் சரி 2024லும் சரி மோடி திரும்ப வரணும் அப்படின்னு தான் அவங்க ஓட்டு கேட்டாங்களே தவிர நாங்கள் வாஜ்பாய் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி ஓட்டு கேட்கல. அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நான் நினைக்கிறேன். அதுலேருந்து பாடம் கற்பித்து தான் ஸ்டாலின் அவர்களே திராவிடன் மாடல் 2.0 திராவிடன் மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி கொண்டு வருவேன்னு சொல்கிறதே தவிர எல்லா வாட்டியும் அண்ணா ஆட்சி கொண்டு வருவேன்னு சொல்கிறதில்ல, கலைஞர் ஆட்சி கொண்டு வருவேன்னு சொல்கிறதில்ல. அவங்கள பற்றி பேசுவார், ஆனால் திராவிட ஆட்சி கொண்டு வருவேன்னு தான் சொல்கிறாரு. அதனால தான் சக்ஸஸிவாக 3 எலெக்ஷனில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தலைவர்கள் பேரை மட்டும் வச்சு உங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது. அதனால் செங்கோட்டையன் ஜெயலலிதா அவர்கள் படத்தை வச்சிருக்கிறதாலேயோ இல்லை எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறதாலேயோ விஜய் எம்ஜிஆரால் பேசுகிறதாலேயோ எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதை கமலஹாசன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார், அவர் எம்ஜிஆரோட இருந்த எம்ஜிஆர் என்ன மடியில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தார், அந்த மாதிரிலாம் பேசினார். என்ன நடந்தது? ஒன்றும் பெருசாக கமலஹாசனால் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்த முடியவில்லை. எலக்டோரல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இது the moral of the story is dead leader cannot lead a partyன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பக்கம் மேலே போய் dead leader cannot also get votes for you. ஸோ எப்படி மறைந்த தலைவர் உங்களுக்கு பார்ட்டியை லீட் பண்ண முடியாதோ அதே போல் மறைந்த தலைவர்னால உங்களுக்கு மிகப்பெரிய வாக்குகள் குவியாது. இதை சில பேர் கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க இந்த தேரியை. எப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரெட்டை இலைக்கு இன்னும் ஓட்டு இருக்கு, நீங்கள் கிராமத்துக்கு போய் பாருங்கள், சில பேருக்கு எம்ஜிஆர் செத்து போனதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அனெக்டோடல் எவிடன்ஸ். ஏர்லி 1990 எனக்கு தெரிஞ்சு ஏர்லி 1990 ஒரு சின்ன கிராமத்தில் சவுத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4 பேர் பேசுனது எம்ஜிஆர் செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்ட கேள்வி. அதையே இன்றைக்கும் வச்சு 2025 எம்ஜிஆருக்காக ஒரு ஓட்டு இருக்கு, இரட்டை இலைக்காக ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இரட்டை இலைக்காகவோ எம்ஜிஆருக்காகவோ ஓட்டு இருந்தால் தினகரன் எப்படி குக்கரில் ரெட்டை இலையும் உதயசீரன் எல்லாத்தையும் தோக்கடிச்சாரு, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் பலபட்சணத்தில் தான் நின்னார். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தா கேம்பெயின் பண்ணார், பரப்புரை பண்ணார். அங்கே போய் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சுதா? இல்லையே. ஸோ அதே போல் தினகரன் அவரும் தேனியில் சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினார், ரெட்டையில வாங்கலையே. ஸோ எப்படி நம்ம ஒரு தலைவர்கள் பேரை
வச்சு ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு ஃபேலசியோ, அது நிஜமாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ, அதே போல தான் இந்த எலெக்ஷன் சிம்பல். இந்த நவீன அரசியலில், மாடர்ன் பாலிடிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பலை கொண்டு போகிறதோ இல்லை உங்களுடைய பாலிசியை கொண்டு போகிறதோ மக்கள்கிட்ட ரொம்ப டஃப் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் ஏஜில் எல்லார் கையும் ஃபோன் இருக்குது. இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ரொமோட் யுவர் சிம்பிள். ஸோ அதனால தான் பலாப்பழத்தை பன்னீர்செல்வம் அவர்களால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. 3 லட்சம் வாக்கு வாங்க முடிஞ்சது. அதனால தான் தினகரன் அவர்கள் குக்கரில் அவர் ஆர்கே நகரில் வின் பண்ண முடிஞ்சது. இன்னொரு அதே மாதிரி குக்கர் சிம்பலில் அவர் வந்து ஆல்மோஸ்ட் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார் தேனியில். ஸோ இதனால் அது பாட்டம் லைன் என்னென்னா, இந்த பழங்காலத்து அரசியல், இந்த பழங்காலத்து கான்செப்ட் எல்லாம் இந்த நவீன காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ரெட்டை இலைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி. எம்ஜிஆருக்குன்னு எம்ஜிஆர் வாக்காளர் வேறு யாருக்கும் போட மாட்டாங்க, ரெட்டை இலை வாக்காளர்கள் யாருக்கும் போட மாட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அதர் சைட்லேயும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் போட்டவங்களும் 2014 லோக்சபா எலெக்ஷனில் திமுக ஆட்கள் சில பேரும் ஜெயலலிதா அவர்களுக்கு போட்டிருக்காங்க. இது 2 சைட்லையும் நடந்திருக்கு, ஒரு சைடில் மட்டும் நடந்ததுன்னு சொல்ல. ஆனால் இந்த லாஸ்ட் 3 எலெக்ஷனில் ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் ஏடிஎம்கே ஓட்ஸ் ரெட்டை இலைக்கு ரெகுலராக போட்டிருந்த நிறைய பேர்னு சொல்ல முடியாது, குவான்டிஃபை பண்ண முடியாது, அதை நிறைய பேர் திமுகவுக்கு போட்டிருக்காங்க, அது நடந்திருக்கு. சில பேர் சீமானுக்கு போட்டிருக்காங்க, அது நடந்திருக்கு. காலங்காலமாக பாமகவுக்கு போட்ட சில பேர் திமுகவுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வைஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு அதிமுகலேருந்து திமுகவுக்கு ஓட்டு வந்திருக்கு. 2014 எப்படி திமுகலேருந்து அதிமுக சில ஓட்டு போச்சோ அது மாதிரி இப்போது 2019 சரி, 2021 சரி, 2024 சரி, அதிமுக வந்து திமுகவுக்கு ஓட்டு போயிருக்கு. அதனால் இன்றைய நிலையில் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ரெட்டை இலைக்குன்னு ஒரு தனியாக ஓட்டு இருக்குது, அதுதான் அவரை காப்பாற்றும், இவரை காப்பாற்றும், செங்கோட்டையன் இந்த ஓட்டுக்கள் அங்கே எடுத்துன்னு போயிடுவார் அப்படின்றது கிடையாது. எலெக்ஷன்னு வந்தாவே அது வருங்காலத்தை ஒட்டியது. நீங்கள் என்ன நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் தட் ஐ வுட் லைக் டு மேக் டுடே. ஸோ இந்த ஒரு கருத்தை சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். ஐ கம் பேக் டு யூ வித் another program tomorrow. Till then, take care. Bye.